ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 7 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காயோட நான் வேறு எதுவுமே சேர்க்கலை, வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்பவே டேஸ்டான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.